வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். வீட்டில் இருந்தவனைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. அதிக முதலீடு தேவையில்லை. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும். இந்த V3 ஆன்லைன் டிவி பிஸ்னஸில் ஜாயின் பண்ண நினச்சா கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நலமுடன் வளமுடன் வாழ்க. ஆலு பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மாவு, 1 கப் வெங்காயம், அரை கப் மல்லிச்செடி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் அளவு, எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மசாலா ரெடி பண்ணும்போது லாஸ்ட்டு அதை புழிஞ்சு விட்டு நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான். கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம பிணைஞ்சிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி கலந்துக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம அந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணுவோம். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை 1 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே இந்த பச்சை மிளகாயை போட்டுருவோம். எடுத்து வச்ச மசால் பொடி, இந்த வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினோடனே இந்த எலுமிச்சம்பழச்சாறு அரை ஸ்பூன் ஊற்றி மல்லிச்செடியை போட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கிளறி விட்டுருவோம். வச்ச மாவை கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்து நல்லா உருண்டை பண்ணி உதிரி மாவு கொஞ்சம் போட்டு தேய்க்கணும்.
நல்லா லேசாக தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சிக்கிடணும். அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறத உருளைக்கிழங்கை எடுத்து உள்ளே வச்சு ஒரே மாதிரி எல்லா பக்கம் ஈவனாக மசாலா எடுத்து வச்சிடணும். அப்புறம் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை எடுத்து நல்லா இப்படி ரவுண்டாக அமைக்கி விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக அமுக்கி வச்சுக்குவோம். தோசைட்டி காஞ்ச பிறகு நம்ம பண்ணி வச்சுருந்ததை அந்த ஆலு பரோட்டாவை எடுத்து போட்டுருவோம். போட்டு லேசாக பெரட்டின பிறகு எண்ணெய் ஊற்றுவோம். எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு நிமிஷம் ஆனாலே பெரட்டி விட்டுருவோம். பெரட்டி விட்ட பிறகு எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நல்லா லேசாக இழுத்து அப்போ நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுக்கிடணும். ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், இல்லை நம்ம குருமா மாதிரி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம்.